Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 645 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நண்பர்களே, இந்த ஆப்பு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து யாரும் நம்மளுக்கு வைக்கிறது இல்லைங்க. அதாவது அந்தந்த இடத்துல இருக்கும். நம்மளே வாண்டடா தேடி போய் அந்த ஆப்பு மேலே உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் குத்துதே கொடாயுதே அப்படின்னு சொன்னா யார் வந்து காப்பாற்ற முடியும்? ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படி தான் ஒருத்தர் வாண்டடாக ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாருங்க. நார்மலான பிரச்சனையாக இருந்தால் ஓகே அப்படின்னு சமாளித்து வெளியே வந்துடலாம். ஒரு அமானுஷமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அந்த நண்பர் எந்தெந்த பிரச்சனையிலெல்லாம் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்போதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு விக்ரம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் சேலம்ல இருந்து மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. விக்ரமுக்கு இந்த நிகழ்வு நடக்கும்போது அவர் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ இந்த பொதுவாகவே இந்த காலேஜ் படிக்கும்போது நிறைய அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க. அதே மாதிரி யாரையாவது வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்களுடைய நண்பர்கள் மத்தியில் ஏய் நான் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மேக்ஸிமமாக பசங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய வயசு அப்படி, அவங்களுடைய பிளட் அப்படி, அவங்களுடைய அட்ரினலின் அப்படி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ விக்ரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அது மாதிரி அட்வென்ச்சரஸான ஒரு பர்சன். ஃப்ரெண்டுங்களுக்கு மத்தியில் நான் தான் கெத்து அப்படின்றதுனால ஒரு சில இடங்களில் பொய் சொல்லியே பொழைச்சிக்கிட்டு இருப்பாராம். உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலும் இந்த மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது பொய் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே நீ பொய் சொல்கிற அப்படின்றத வந்து உனக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சொல்லாமலே இருப்பாங்க. ஆனால் அதை வந்து அவங்க மைண்ட் பண்ணிக்காம பொய்க்கு மேலே போய் சொல்லிக்கிட்டே போவாங்களாம். அப்படிதான் விக்ரமும் அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட பயங்கர உதார விட்டுக்கிட்டு இருந்தாருங்க. ஒரு வாட்டி என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அமானுஷத்தினால பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நண்பர்கள் மத்தியில் பேசும்போது, இந்த மாதிரி அந்த பையன் வந்து ஒரு காட்டு பகுதிக்கு ஒன்று போயிருக்கான்ப்பா. அங்கே வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். அதுலேயும் ஒரு அமானுஷ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். அந்த அமானுஷம் அந்த பையனை விடாமல் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் துரத்துச்சு. அவன் வந்து ஒரு மென்டலி அப்செட் ஆகிட்டு பைத்தியக்கார நிலைமைக்கே போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி பேயோட்டும் சடங்குகளெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தாண்டா அவனை வந்து மீட்டு எடுத்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விக்ரம் இருந்துக்கிட்டு, இந்த அமானுஷம் நான் பார்த்து பயப்படுவேனா, இதுவெல்லாம் சும்மா கட்டுக்கதடா, அமானுஷம்லாம் எதுவுமே கிடையாதுடா. நீ வந்து எனக்கு ஏதாவது சேலஞ்சு கூட, இந்த அமானுஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சேலஞ்சு கூட, அந்த சேலஞ்சை நான் வந்து பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வந்து விக்ரம் சொல்கிறாப்புல. டேய் சும்மாடா, நீ வேற இருக்கிற பிரச்சனையை விட்டு போட்டு நீ வேற ஏன்டா இந்த மாதிரி உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விக்ரம் வந்து ரொம்ப அடமெண்டா, டேய் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா, அமானுஷம்லாம் எதுவும் இல்லைன்ட்டு. சரி, இந்த சுடுகாடெல்லாம் இருக்குல்ல, சுடுகாட்டில் போய் உட்காந்துக்கலாமா, நைட்டு வரீங்களா, யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த நண்பர்களும் வர மாதிரி இல்லை. போடா வெண்ணப்பையில, சுடுகாட்டில் போயிட்டு யாரா வருவா, நான்லாம் வரல, எங்களாலாம் வர முடியாது, எனக்கு பேய்னா பயம்ப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லா நண்பர்களும் சொல்கிறாங்க. ஆனால் விக்ரம், டேய் சும்மா பேய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, எதுவுமே கிடையாது, நான் வேணா நிரூபித்து காட்டுறேன், சுடுகாட்டில் போயிட்டு நான் உட்காந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே அவர் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டுக்கு போயிருக்காருங்க. கிட்டத்தட்ட 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் ஒளிஞ்சு அந்த சுடுகாட்டிலேயே ஒரு சமாதி மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு விக்ரம். எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் வந்து சொல்கிறாரு. ஃப்ரெண்டு வந்து சுடுகாட்டுக்குள்ளே போல, ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து எட்டி பார்த்துருக்காங்க. இவன் உட்காந்துருக்கிறானா இல்லை உண்மையிலே அவன் வந்து பொய் சொல்கிறானா அப்படின்றத வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா விக்ரம் வந்து உட்காந்துட்டு தான் இருக்கார். என்னடா இவன் சொல்கிற மாதிரி நடக்கிறான், ஒருவேளை இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையும் அப்படின்ற ஒரு டவுட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்த நாள் விக்ரம் வராருங்க. வந்துட்டு எல்லா ஃப்ரெண்டுங்களையும் செம்மக்கலா, என்னமோ பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அப்படி இப்படி. நீங்கள் நான் போய் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்டா, 4 மணி வரைக்கும் இருந்தேன்டா, ஒரு பேயும் காணோம், ஒரு பிசாசையும் காணோம், ஏன் ரோட்டு பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்த சொறி பிடிச்ச நாயும் காணண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்கிறாரு விக்ரம். டேய் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதரா, நல்லதில்லை, ஆக்சுவலாக இருக்குது, ஏதோ நேற்று உன் டைம் நல்லா இருக்கு போல இருக்கு, நீ வந்து எந்த ஒரு அமானுஷத்தையும் பார்க்கல அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ கூட விக்ரம் வந்து அதை ஒத்துக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. டேய் நீ வேற சும்மாறா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த இடத்துல பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, வேணும்னா ஒரு வாரம் நான் கண்டினியூஸாக போய் காட்டுறேன்டா அப்படின்னு
சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரம் இதே ஒரு ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணியிருக்காருங்க. வீட்டில் திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் செவரேறி குதிச்சு இவர் வந்து போகிறது, 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சுடுகாட்டில் உட்காருறது, அதுக்கப்புறம் கிளம்பி வர்றது. எந்த விதமான பிரச்சனையும் விக்ரம் சந்திக்கவே இல்லை அந்த ஒரு வாரத்துக்கு. இது அவருக்கு இன்னும் மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்குதுங்க. நண்பர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கெத்து. இதில் ஒரு நண்பன் இருக்கான், அதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே ஒருத்தனை பிரச்சனையில் மாட்டி விடணும்னு சொல்லி ஒரு சில பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிற ஒரு நண்பன். அவன் நண்பனா விரோதியானே தெரியல, விரோதியும் கூட நம்பிடலாம் போல இருக்குது, இந்த மாதிரி நண்பனை நம்ப முடியாது. அவன் நேராக வரான் விக்ரம் கிட்ட, டேய் நீ ஒரு வாரம் இருந்தடா, எல்லாம் ஓகே, அந்த பேய்ங்க ஏதோ வந்து உன்னை பாவ புண்ணியம் பார்த்து விட்டுருச்சு, நீ மட்டும் தைரியசாலியாக உன ஒரு ஆளாக இருந்தா பன்னிக்கறியை நைட்டு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமான்றதை பாருடா அப்படின்ற ஒரு சேலஞ்சை கொடுக்குறாப்புல. விக்ரம் தான் ஒரு வாரமாக சுடுகாட்டில் உட்காந்துட்டாப்லையே, இவருக்கு வந்து ரொம்ப பழகி போயிடுச்சே. ஹே என்னடா பன்னிக்கறிலாம் நான் அசால்ட்டாக சாப்பிடுவேன், என்ன பன்னிக்கறியை சாப்பிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டா பேய் வந்து நான் அட்டாக் பண்ணுமா, நான் பண்ணி கட்டுறேன்டா, இன்றைக்கி நைட்டு நான் பண்ணி கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அவ்வளோ தௌலத்தாக பேசுகிறாரு. சரிப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்டுங்களும் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. பயம், சுடுகாட்டுக்குள்ளே போகல. விக்ரம் வந்து சமாதி மேலே உட்கார்றாரு, பன்னிக்கறி வாங்கின்னு போயிடுவாருங்க. ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டு அப்படியே பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஃப்ரெண்டுங்களை பார்த்து, ஏய் பார்த்தியா மாமா கெத்தில், என்னை எந்த பேய்டா அட்டாக் பண்ண போகுது, பேய் என்னை அட்டாக் பண்ணாமல் இருந்தால் பெரிய விஷயம்டா அப்படின்ற மாதிரிலாம் கெத்து காட்டிகிட்டு இருப்பாப்புல. இந்த ஃப்ரெண்டுங்களும் டே என்னன்னா இவன் சொல்கிறபடி எல்லாமே நடக்குது, உண்மையிலேயே பேய் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுக்கே ஃப்ரெண்டுங்களாம் வந்துட்டாங்க. சரி இதுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட இதை பற்றி ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது, விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு 3 மணிக்கு டே போதுண்டா வாடா அப்படின்னு சொல்லி விக்ரமும் கூப்பிட்றாங்க. விக்ரமும் கிளம்பி வந்துடுறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ விக்ரமும் அவருடைய வீட்டுக்கு போய் படுத்துடுறாருங்க. அப்பாடா, ஃப்ரெண்டுங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேர்ப்பா. நாளைக்கு காலேஜுக்கு போனாலே எல்லாருமே நம்மளை வந்து பாராட்டுவாங்க. காலேஜில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நம்மளுடைய வீர தீர செயல்களை பற்றி வந்து பசங்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய கெத் ஆகிட்டோம்ப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக படுகிறாருங்க. அந்த சந்தோஷம் அன்றைக்கி மட்டும்தான். அடுத்த நாள்லேருந்து அவருடைய சந்தோஷம் எப்படி மாறிச்சு தெரியுமா? அடுத்த நாள் இவர் காலேஜுக்கு போகிறாரு. இவர் நினச்ச மாதிரியே பயங்கரமான பாராட்டுக்கள். எல்லா பெண்களும் வந்து என்னடா உனக்கு பயமே இல்லையா, அவ்வளோ தைரியசாலியா, அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. விக்ரமும் வந்து எனக்கெல்லாம் பயமா, பயத்துக்கே என்ன பார்த்தா பயம் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் விட்டுருக்காப்புல. விட்டுட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து டீ பிஸ்கெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நைட்டு 7 மணி ஆக 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 இவருடைய உடம்பு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுதுங்க. என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஒரு மாதிரி 10 பேர் சேர்ந்து அடித்து போட்ட மாதிரி இருக்குது உடம்பு. இவரால் இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல. ஜுரம் அடிக்குதான்னு பார்க்குறாரு. டெம்பரேச்சர் எல்லாம் நார்மலாக இருக்குது. வேறு ஏதாவது பண்ணோமா அப்படின்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது எப்படா இப்படி உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே, அம்மா எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்குமா, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கே போய் படுத்துடுறாருங்க. படுத்த உடனே செம்ம தூக்கம் தூங்கிட்டாரு. அவங்க வீட்லேயுமே வந்து சீக்கிரமாக படுத்து தூங்குறவங்க. அம்மா அப்பா எல்லாருமே 9 o'clock படுத்து தூங்கிடுறாங்க. இவருடைய ரூமில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு 12 மணி அளவு இருக்குங்க, கரெக்டாக அந்த சுடுகாட்டுக்கு போகிற டைம். 12 மணிக்கு இவருக்கு ஒரு கனவு வருது. கனவில் ஒரு ஓப்பனிங் சீன், காந்தாரா பட ஓப்பனிங் சீன் மாதிரி ஓப்பன் ஆகுதுங்க. என்ன பார்க்குறாருன்னா கரெக்டாக அந்த சுடுகாடு தான் பார்க்குறாரு. அந்த சுடுகாட்டில் ஒரு பிணத்தை போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, பிணத்தை எரிய வைக்கிறாங்க. அந்த ஒரு சீனை வந்து பார்க்குறாருங்க. அந்த பிணம் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் யாருமே கிடையாது, அவங்களுடைய சொந்தக்காரங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவர் வந்து சுடுகாட்டுக்கு வெளியே நின்று அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த பிணம் எரியறதை பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த படுத்துக்கிட்டு இருந்த அந்த பிணம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு எழுந்து உட்காருதுங்க. அந்த நெருப்பு பிளம்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எழுந்து உட்காந்து அப்படியே பட்டுன்னு இவர் திரும்பி பார்க்குதுங்க. இவரை திரும்பி பார்த்த உடனே அந்த ஷாக்கில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை முழிக்கிறாருங்க. கண்ணை முழித்து பார்த்தா இவருடைய உடம்பெல்லாம் சரியான வலி. அந்த வலியை இவரால் தாங்கவே முடியல. இன்ஃபேக்ட் ஒரு நெருப்புக்கு பக்கத்தில் உட்காந்தா நம்மளுடைய ஸ்கின்னெல்லாம் அந்த மாதிரி எரியும்ல, ஒரு மாதிரி சூட்டில், அந்த எரிச்சலை வந்து இவர் ஃபீல் பண்ணுறாருங்க. என்னடா இது உடம்பெல்லாம் எரியுது, இது நம்ம பார்த்தது கனவு தானே அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்க்குறாரு. உண்மையிலேயே கனவு தான் கண்டிருக்காரு. ஆனால் இவருடைய ஸ்கின்னெல்லாம் அப்படியே எரியுது, மூஞ்சியெல்லாம் எரியுது. அதுக்கப்புறம் தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா பயங்கரமாக வேர்த்து ஊற்றிருக்கு. என்னடா இது இப்படி வேர்த்து ஊற்றிருக்கு, ஏசி ஓடுதா? ஏசி வந்து 18ல் ஓடிக்கிட்டு இருக்குங்க. பயங்கர சில்லுன்னு இருக்குது ரூம் இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, எனக்கு எப்படி இவ்வளோ வேர்க்கும்? கனவு தானே கண்டோம், ஆனால் கனவு அப்படியே நிஜமாக இருந்த மாதிரியே இருந்தது அப்படின்ற ஒரு டவுட் இவருக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறாரு. உடம்பெல்லாம் தொடச்சிட்டு திரும்பி வந்து படுக்கிறாருங்க. படுக்கும்போது இவர் டைமை பார்க்குறாரு. கரெக்டாக ஒரு 3 மணி. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் கடந்த ஒரு வாரமாக.
இப்போ அதே டைமில் இவருக்கு ரிலீஃபும் ஃபீல் ஆகுது. இவருடைய உடம்புல இருக்கிற எரிச்சல்லாம் அப்படியே கம்மியாகுதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து படுக்கிறாரு. படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார். நல்லா தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே எல்லா மேட்டரையும் மறந்துடுறாருங்க. மறந்துட்டு திரும்பி ஒரு காலேஜுக்கு போகிறாரு. மார்னிங் எல்லாமே கரெக்டாக நார்மலாக போய்கிட்டு இருக்கு. காலேஜெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் ஈவினிங் 4 o'clock வராருங்க. 5 o'clock 6 o'clock வரைக்கும் நார்மலாக இருக்கார். ஆனால் 6 o'clockல திரும்பியும் இவருக்கு அந்த உடம்பு வலி ஸ்டார்ட் ஆகுதுங்க. வலி வெளியே சொல்லவே முடியல. அவ்வளோ அளவுக்கு உடம்பு வலி. யாரோ 10 பேர் கும்முன்னு செம்ம கும்முன மாதிரி ஒரு செம்ம வலி. அப்படியே தாங்க முடியாமல் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாரு, அம்மா எனக்கு இன்றைக்கும் டின்னர் வேணாம்மா, நான் போய் படுத்துடுறேன். இப்போ அம்மா வந்து கோவப்படுறாங்க. டே என்னடா அறிவு இருக்காடா உனக்கு, டெய்லியும் நேற்றும் நான் பார்த்தேன் இந்த மாதிரி சாப்பிடாம படுத்துட்டேன், இன்றைக்கும் சாப்பிடாம படுத்துட்டேன், உடம்பு கெட்டு போயிட போகுது, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. என்னம்மா சாப்பாடு அப்படின்றாரு. சிக்கனும் சப்பாத்தியும் அப்படின்றாரு. சரி சிக்கனும் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு இவர் வந்து போய் படுக்கிறாரு. ஒரு 8 மணிக்கு படுப்பார். அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாலாம் 9 மணிக்கு படுத்துடுறாங்க. படுத்து நல்லா தூங்குறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு திரும்பி ஒரு கனவு வருது. கனவுல அகெயின் அதே சீன் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த சீன் சுடுகாட்டுக்கு முன்னாடி. இப்போது அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து இவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. உள்ளே எந்த ஒரு பெணம்லாம் எரியவே இல்லை. ஒரு மாதிரி நார்மலான ஒரு நைட்டாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இருட்டு, காற்று பெருசாக அடிக்கலை, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கிற மாதிரி தெரியல. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சுடுகாட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ளே இருந்து, அதாவது நேற்று நைட்டு வந்து ஒரு பிணம் எரிஞ்சுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குறாரு. ஒரு மஞ்சள் கலர் சுடிதார் போட்டுக்கிட்ட ஒரு பெண் அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அந்த பெண் வந்து இவரை பார்த்து, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வா, என்ன நீ ரிலீஸ் பண்ணாதான் நான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிற மாதிரி வாய்ஸ்லாம் இவருக்கு கேட்குது. எனக்காக ஏமா நீ காத்துக்கிட்டு இருக்க, அதுவும் சுடுகாட்டில் ஏமா காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறார், கான்வர்சேஷன் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் அந்த பெண்ணுடைய ஃபேஸ் எதுவும் தெரியல, எதுவுமே தெரியலங்க, நார்மலாக இருக்குது. அந்த எல்லோ கலர் சுடிதார் மட்டும் நல்லா ஹைலைட்டாக தெரியுதுங்க. இவர் பக்கத்தில் போக 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 வந்து பார்த்திங்கன்னா இவருடைய உடம்புல சாட்டையால் அடித்தா எப்படி ஒரு மார்க் வருமோ அந்த மாதிரி சாட்டையால் அடித்த மாதிரி வலி வருது. அதுக்கப்புறம் மார்க்கும் உண்டாகுது கனவுல. அந்த வலி வந்து பார்த்திங்கன்னா இவர் நிஜத்தில் இங்கே படுத்துக்கிட்டு இருக்காருல, இப்பயுமே இவர் வந்து அந்த வலியை ஃபீல் பண்ணுறாரு உடம்புல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் இதே மாதிரி ஃபீல் பண்ணுறாருங்க. அந்த 2-3 மணி நேரம் ஆகுது இவர் அந்த சுடுகாட்டுடைய கேட்டிலிருந்து அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு நடந்து போய் பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போனால் அந்த பெண் புகை மூட்டமாக அப்படியே மாயமாகுதுங்க. அந்த ஒரு காட்சியை பார்த்த ஒரு பயத்தில் திரும்பி அவர் கண்ணு முழிக்கிறாருங்க. கண்ணு முழிச்சு கரெக்டாக டைமை பார்க்குறாரு. டைம் கரெக்டாக 3 மணியா அப்படின்ற ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் ஒட்டம்பெல்லாம் சாட்டையால் அடித்த மாதிரி சரியான வலி. என்னடா இது இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி லைட்டை போட்டு இப்படி கையை பார்க்குறாருங்க. கையை பார்த்த விக்ரம் ஆடி போயிடுறாரு. ஏன்னா அவருடைய கையில் சாட்டையால் அடித்த மாதிரி மார்க் வந்து இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்கள், அவர் பார்த்தது கனவுல நடக்கிற விஷயங்கள் நிஜத்தில் நடக்குதா அப்படின்ற ஒரு டவுட் இவருக்கே வர ஆரம்பிக்குது. குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ளே ஓடுறாரு. ஷர்ட்டுக்கிட்டலாம் கழட்டிட்டு மிரரில் பார்க்குறாரு. பார்த்தா இவருடைய உடம்பு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சாட்டையால் அடித்த மாதிரி மார்க் இருக்குங்க. இதை பார்த்து விக்ரம் ஆடி போயிடுறாரு. இப்போ தான் இவருடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இவருக்கு வர ஆரம்பிக்குது. ஆனால் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டாலும் இந்த பிரச்சனையை பற்றி இவர் யார்கிட்ட போய் சொல்லுவார்? இவருடைய நண்பர்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே தௌலத்து கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அவரு சீனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா செருப்பு பிஞ்சிடும் இவருக்கு அடி அப்பா கிட்ட. யார்கிட்டடா சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த விக்ரமுக்கு அடுத்த நாள் விடியும் போதே இவருக்கு செம்ம பயம் உண்டாகுதுங்க. காலேஜுக்கு போகிறாரு. ஒரு மாதிரி ஆஃபாக தான் இருக்கார். யாருக்கிட்டையும் பெருசாக பேசிக்கல. நண்பர்கள் எல்லாம் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க. இல்லைடா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கிளாஸில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவருடைய கிளாஸ் எப்படி இருக்குன்னா, மேலே 3rd floor இருக்குமா, கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்ட் இருக்கும். இவர் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அந்த ப்ளே கிரவுண்டில் பக்கம் திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா அந்த ப்ளே கிரவுண்டில் 12 மணி உச்சி வெயில்லங்க ஒரு பெண் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் எல்லோ கலர் சுடிதார் போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நின்று இவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் 3rd floorலேருந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணுடைய ஃபேஸ் எல்லாம் கிளியராக தெரியல. ஆனால் இந்த எல்லோ கலர் சுடிதார் ரொம்ப கிளியராக தெரியுது. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இவரையே பார்த்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு பயத்தோட உச்ச கட்டத்தில் இருக்கார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. பட்டுன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா
கையை இப்படி இழுத்துட்டு வா என்னை கட்டிப்பிடி வா அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்லாம் காட்டுது. இதை பார்த்த உடனே இவருக்கு கையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டட நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, டே என்னடாச்சு அப்படின்றாங்க. இல்லைடா ஒன்றுடா ஒரு மாதிரி ஆகுதுடா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுதுடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தா இவருக்கு செம்ம ஃபீவர். உண்மையிலே இவனுக்கு உடம்பு சரியில்லடா, சரியான ஃபீவராக இருக்குது, வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஃபீவர் வந்து 106 டிகிரிஸ் இருக்குது. 106 டிகிரிஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மனிதனால் நார்மலான இதில் இருக்கவே முடியாது. ஒரு மாதிரி ஃபிட்ஸ் வந்த மாதிரி தூக்கி போடுது உடம்பு இவருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஃபீவர் மட்டும் குறையவே மாட்டேங்குது. வீட்டில் எல்லாம் சொல்லிடுறாங்க. வீட்டில் அம்மா அப்பா பதறி அடித்து ஓடி வராங்க. ஐயோ பையனுக்கு என்னாச்சு அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் மெடிக்கேஷனுங்க. 5 மணி நேரம் மெடிக்கேஷன் கழித்து இவருக்கு வந்து ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஆகிடுது. டாக்டர்ஸுக்கே ஒன்றும் புரியல. ஏன்ப்பா 106 டிகிரி ஃபீவர் வரதே ரொம்ப அபூர்வம், அவ்வளோ ஃபீவர் வந்து அன்கண்ட்ரோலபிளாக போய்கிட்டு இருந்தது. அந்த அன்கண்ட்ரோலபிள் ஃபீவரை கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஃபீவரே ஒன்றும் இல்லையே, பயங்கர பிரிஸ்க் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் இவர் வந்து எழுந்துக்கிறாரு. சரி இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஈவினிங் 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. 8 மணிக்கு திரும்பியும் இவருக்கு உடம்பு வலி ஸ்டார்ட் ஆகுது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, இதுக்கும் நான் அந்த சுடுகாட்டில் உட்காந்து பன்னிக்கறி சாப்பிட்டதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றத மட்டும் இவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு இவர் அப்படியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியாது, அப்பாக்கிட்டையும் சொல்ல முடியாது. சாப்பிட்டு போய் படுக்கிறாருங்க. 9 மணிக்கு படுக்கிறாரு. படுத்த உடனே நல்ல தூக்கம். கரெக்டாக 12 மணிக்கு திரும்பியும் கனவு வருது. இந்த வாட்டி கனவுல வேறு மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. இவர் கரெக்டாக அந்த சுடுகாட்டுக்குள்ளே என்ட்ராகி அந்த பிணம் வந்து படுத்து எரிஞ்சிக்கிட்டு இருந்தது தெரியுமா, அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட அந்த ஒரு ஆன்மா இப்போது அந்த இடத்துல இல்லைங்க. அந்த ஆன்மாவை இவர் வந்து தேடுறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா எந்த இடத்துல அந்த ஆன்மா இல்லை. அப்படியே எங்கே போன உன்னை விடுவிக்க தான் நான் வந்திருக்கேன் நீ வரலாமே அப்படின்னு சொல்லி இவர் வந்து கனவுல பேசுகிறாருங்க. இவர் வாண்டடாக இவர் வந்து கண்ணை முழிக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுல இருந்து எழுந்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவரால் பண்ண முடியல. ஏதோ ஒரு சக்தி இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இவருடைய கனவை கண்ட்ரோல் பண்ணுது, இவருடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் இவருக்கு வர ஆரம்பிக்குது. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. அதே டைமில் தூரத்திலிருந்து யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அப்படியே மெயினாக அந்த கேட்டு வழியாக பார்க்கும்போது அந்த கேட்டுக்கு மேலே ஷார்ப்பான கம்பிகள்லாம் இருக்குதுங்க. அந்த கம்பிகள் மேலே அந்த ஒரு மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு இருந்து அப்படியே என்னை தேடி வந்துட்டியா, இன்னைக்கு தான் உனக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சிரிக்குதுங்க. அந்த பொண்ணு சிரிக்க இவர் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாரு. அந்த பிணம் எறிகிற இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. சரி என்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாருங்க. திரும்பி பார்த்தா அந்த மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட பொண்ணு இவர் முன்னாடி நிற்குதுங்க. அப்போ தான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆன்மாவுடைய ஃபேஸை வந்து பார்க்குறாரு. அப்படியே முகமெல்லாம் சிதைஞ்சி போய் ஒரு மாதிரி எரிஞ்சு போய் இந்த கண்ணெல்லாம் வெளியே தொங்கி நாக்கெல்லாம் ஒரு மாதிரி தொங்கி போய் ரொம்ப கோரமாக இருக்குது அந்த ஃபேஸு. அந்த ஃபேஸை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே கத்துன உடனே அந்த பொண்ணு வந்து அந்த ஆன்மா அப்படியே இவருடைய நெஞ்சு மேலே கையை வைக்குதுங்க. நெஞ்சு மேலே கையை வச்ச உடனே இவர் படுக்கிறாரு. எங்கே படுக்கிறாருன்னு கேட்குறீங்க, அந்த பிணம் எரியுது இல்லையா அந்த இடத்துல வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் எழுந்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஏதோ கட்டை அதெல்லாம் இருக்குல்ல, அந்த கட்டையெல்லாம் வச்சு இவருடைய கையை கட்டி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கை காலை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவருடைய உடம்பு எரியறதை வந்து இவரே பார்க்குறாரு. இவர் லிட்ரலாக ஒரு பிணத்தை வந்து எரிக்கிறாங்க. அந்த எரியிற பிணமே இவர் தான். அந்த மாதிரி ஒரு எரிச்சல் இவர் ஃபீல் பண்ணுறாரு. இவருடைய பெட்டில் வந்து ஆடுறாரு, டகடகடகடகடகடன்னு ஆடுறாரு. தூரத்துலேருந்து யாரோ என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கத்தி அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு. அந்த அழுகிறது வந்து எப்படி இருக்குன்னா, இறந்து போய் யாராவது படுத்திருந்தாங்கன்னா உறவினர்கள் எல்லாம் அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழுகுறல்கள் எல்லாம் இவருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியல, அன்கண்ட்ரோலபிளாக ஐயோ எரியுதுன்னு கத்துறாரு. கரெக்டாக அந்த 3 மணி ஆகுதுங்க. 3 மணிக்கு டங்குன்னு அந்த கிளாக்கோடைய பில்லு வந்து அடிக்குது. அந்த பில் அடித்த உடனே இவர் கண்ணு முழிக்கிறாருங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா இவருடைய உடம்பு, சட்டை, அதுக்கப்புறம் கால், ஷார்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீயினால் எரிக்கப்பட்ட மாதிரி அங்கங்கே எரிஞ்சிருக்கு. இவருடைய ரூமில் அழுகுறல்கள் கேட்குதுங்க. யார் அழுகிறதுன்னு திரும்பி பார்த்தா இவருடைய அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏந்திரா என்னடாச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, டேய் நான் வந்து ஒரு
12-12:30 மணி இருக்கும். நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஐயோ அப்படின்னு கத்துற மாதிரி எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சுரா. என்னடான்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடி வந்து பார்க்குறோம். பார்த்தா நீ வந்து கத்துற, உன்னுடைய கை காலெல்லாம் அங்கங்கே மார்க் ஆகுது, ஒரு மாதிரி சூடு வச்ச மாதிரி உடம்பு ஃபுல்லாக சூடாக ஆகுது, கருப்பாக ஆகுது. என்னடா நீ எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ எழுந்துக்கவே மாட்டடா. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகுது எல்லாம் கேட்குறோம். யாருமே எதுவுமே வந்து சொல்லலை, பதில் சொல்லலை, எப்படி இது சரிப்படுத்துறதுன்னு சொல்லலை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க அம்மா அழுகுறாங்க. சரி இதுக்கு மேலே உண்மையை மறைச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா, நடந்த எல்லா உண்மைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. விட்டாங்க பாருங்க ஒரு அறை, இதுக்கு அங்கே சுடுகாட்டில் எரிஞ்சதே பெட்ரு அப்படின்னு சொல்லி விக்ரம் ஃபீல் பண்ணுறாருங்க. அந்த மாதிரி ஒரு அறை அரைஞ்சிட்டு ஏன்டா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேய் ஓட்டுறவரெலாம் இருப்பாருங்க. ஸோ அவருக்கு வந்து சொல்கிறாங்க, சரி நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் காலையில் வர்றாரு. காலையில் வரும்போது விக்ரம் ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் ஆகிடுறாரு. அவர் உடம்புல இருக்கிற மார்க் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே காணாமல் போகுது, எல்லாமே மாயமாக இருக்குது, மர்மமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நைட் ஆனால் மார்க் வருது, உடம்பு வலி வருது, காலையில் ஆனால் சரியாயிடுது. ஸோ மேக்ஸிமமாக இவருக்கு நடக்கிற அந்த ஒரு அமானுஷ நிகழ்வுகள் 12 மணிலேருந்து அந்த 3 மணிக்குள்ளே தான் நடக்குது. ஸோ அந்த பேயோட்டுறவர் வர்றாரு, இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் சொன்ன விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு, கிட்டத்தட்ட கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அவங்க எந்த ஒரு சுகமும் அனுபவிக்காமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மாக்கள் இங்கே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஆன்மாக்களில் ஏதோ ஒன்று உன்னை பார்த்து ஆசைப்பட்டுடுச்சு, உன்னை அடையணும்னு நினைக்குது. அதனால தான் உன்னை கொன்று அது கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. சரி இந்த ஆன்மா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கு கரெக்டாக 12 மணிக்கு நீ தூங்கினா தான் அந்த கனவு வரும். அடுத்த ஒரு வாரத்துக்கு நீ 12 மணிக்கு தூங்கவே கூடாது. காலையில் தூங்கிக்கோ, 12 மணிக்கு முழிச்சிரு, என்னென்ன நடக்குதுன்றதை பாரு. நானுமே ஒரு வாரம் உங்கள் வீட்டிலே தங்கியிருக்கேன், உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. 12 மணி ஆனதும் விக்ரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, பொண்ணுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. லிட்ரலி அவருடைய சென்சஸ்லேயே அவர் கிடையாதுங்க. இனிஷியல் ஒரு 2-3 நாட்களில் இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்குது. ஒரு வாரத்துடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டாரு. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இவருக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலை. அதுக்கப்புறமும் ஒரு 2-3 நாள் இவரை அனலைஸ் பண்ணியிருக்காங்க, நார்மலாக தான் இருந்திருக்காரு. 4வது நாள் இவரை 12 மணிலேருந்து 3 மணிக்கு தூங்கு அப்படின்ட்டு இருக்காங்க, தூங்கியிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கியிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் உண்மையிலே நடந்ததாகவும், ஒரு அட்வென்ச்சர், ஒரு த்ரில்லு, ஒரு கெத்து காட்டணும்னு சொல்லி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம் ப்ரோ, அந்த மாதிரி பிரச்சனையில் யாரும் மாட்டிக்காதீங்க அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோசியல் மெசேஜை அவர் வந்து சொல்லி விட்டுருக்காரு. ஸோ எந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை விக்ரம் பண்ணிட்டார். ஏன் இந்த முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்றத ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்க முன்னாடி நம்ம கெத்து காட்டணும், பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் நம்ம போய் மாட்டிப்போம் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துருந்து அந்த நிகழ்வுகளை எங்கடா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.